guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்னைக்கு வீடியோல Asusோட புது காம்பாக்ட் flagship phone Asus Zenfone 10 அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுல என்ன Asus ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி டீடைலா பார்ப்போம். சோ இதுதான் Zenfone 10 வர பாக்ஸ். இங்க அந்த புது லோகோ யூஸ் பண்ணிருக்காங்க. இத தான் நம்ம ஃபோன்லயும் பார்க்க போறோம். ஃபோனோட கேஸ்லயும் பார்க்க போறோம். ஓபன் பண்ண உடனே உள்ள இந்த கிரே இன்சர்ட் இருக்கு. இதுல சிம் எஜெக்டர் டூல், ஒரு யூசர் கைட், அப்புறம் ஹார்ட் ஷெல் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன கியூரியாசிட்டி, Zenfone 9 இந்த கேஸ்ல ஒழுங்கா ஃபிட் ஆகுமான்ட்டு போட்டு பார்த்தேன். கரெக்டாக தான் ஃபிட் ஆச்சு. எனிவேஸ், இங்கே நம்ம வந்திருக்கிறது Zenfone 9க்காக இல்லை, Zenfone 10க்கு. ஸோ அதுக்கு வருவோம். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். இந்த க்ரீன் பேக் பார்க்க சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 கலர்ஸில் Asus Zenfone 10 ஆஃபர் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ஆரோரா க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ போன வருஷம் மாதிரி மொக்க கலர் எனக்கு அனுப்பாமல் இந்த தடவையாவது ஒழுங்கான கலர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ தம்ஸ் அப். எனிவேஸ், போன வருஷத்தை பற்றி பேசையில் Zenfone 10 சைட் பை சைட் Zenfone 9ஓட இங்கே இந்த பேக் பேனல் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் இன்னும் பிளாஸ்டிக் தான். பட் இந்த தடவை Asus கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லி ரீசைக்கிள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஃபினிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ரஃபாக இருக்குது Zenfone 10ல். ஸோ க்ரிப்புக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் ஸ்டில் இது வீகன் லெதர் கிடையாது. ரீசைக்கிள்டாக இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம். பட் பிளாஸ்டிக் தான், ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் பிக்கப் பண்ணும். ஸோ கேஸ் போடுறது பெட்டர். இப்போ அதே மாதிரி Zenfone 9ஓட கேஸ் 10ஓட ஃபிட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா பழைய ஆக்சசரிஸ் இருந்தால் இது கூட ரீயூஸ் பண்ண முடியுமாங்கிறதுக்காக ஃபிட் ஆச்சு. ஆனால் பர்ஃபெக்டாக ஆகலை. அது காரணம் என்னென்னா, திக்னஸ் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ Zenfone 9, Zenfone 10 ரெண்டுமே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வித்தும் சரி ஹைட்டும் சரி ஐடென்டிக்கலாக இருக்குது. பட் திக்னஸ் 0.3 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்ன? Zenfone 10ல் Asus 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனால திக்னஸ் மட்டும் இல்லை, வெயிட்டும் ஒரு 3 grams இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதெல்லாமே ஆன் பேப்பர் தான். ஏன்னா 2 ஃபோனையும் ஒரே நேரத்தில் கையில் பிடிக்கல கூட வித்தியாசம் எதுவும் பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்லேயும் இன்னும் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் பெருசாக மாறல. சரி, இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருவோமே. சைடில் பார்க்குற ஆண்டனா பேண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த பாயிண்டில் தெரிஞ்சிருக்கும். சைட்ஸ் மெட்டல், பவரும் வால்யூம் கீஸும் ரைட்டில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னமும் பவர் பட்டனுக்குள்ள தான் பில்ட்டுனாக இருக்குது. ஃபாஸ்ட்டாலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் இன் டிஸ்பிளே ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன், இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி உள்ள ஃபேஸ் அன்லாக். இந்த செல்ஃபி கேமரா இந்த தடவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 32 மெகாபிக்சல் RGBW செட்டப். பேசிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒயிட் பிக்சல் இருக்கும். லோ லைட் செல்ஃபிஸ் பெட்டராக வரதுக்காக. அட்லீஸ்ட் இதுதான் Asusோட கிளைம். ஸோ இங்கே ஷார்ட்ஸ் எல்லாமே குவாட் பெண்ட், அதாவது 32 மெகாபிக்சல் சென்சராக இருந்தாலும் பெண்ட் டவுன் பண்ணி 8 மெகாபிக்சல் ஷார்ட்ஸ் தான் ஃபைனலாக கிடைக்குது. வீடியோன்னு வரையில் இப்போ நிறைய ஃபோன்ஸில் ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல்ஸ் இருந்தாலும் ஃபுல் HD மேலே ஷூட் பண்ண விட மாட்டாங்க. இங்கே 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஃபுட்டேஜ் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ திருப்பி பில்டுக்கு வருவோமே. பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், சிம் ட்ரே இதெல்லாம் பாட்டமில் இருக்குது. டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. பட் மைக்ரோ SDக்கு சப்போர்ட் இல்லை. Asus இன்னமும் என்னதான் சின்ன காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டராக இருந்தாலும் ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராக் வர்ச்சுவோ ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட்டும் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலே உள்ள இயர் பீஸ் இது செகண்டரி ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகுது. ஆடியோ அவுட்புட் நல்லா லவுடாக ரிச்சாக இருந்துச்சு. நீங்களே கேளுங்க. சரி, இப்போ நம்ம டிஸ்பிளே, கேமராஸ் இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த அன்பாக்சிங்கை முடிப்போம். அடுத்து ஒரு USB Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ பேசிக்காக பெரிய சேஞ்ச் இந்த தடவை பாக்ஸில் அந்த கேஸில் கேமரா கட் அவுட் மாதிரி இருக்கிறது மட்டும்தான். மற்றபடி அன்பாக்சிங் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருந்துச்சு. ஏன் இப்போ எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zenfone 10ல் கிட்டத்தட்ட Zenfone 9ல் அவங்க யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே 5.9 inches சூப்பர் AMOLED டெக்னாலஜி, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இன்னமும் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ரெசல்யூஷன் மாறல, ஃபுல் HD+. பீக் பிரைட்னஸ் இன்னமும் அதே 1100 nits. ஒரே ஒரு வித்தியாசம் தான், ரெஃப்ரெஷ் ரேட் இப்போ 144 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அது பக்கத்தில் மேலே ஒரு சின்ன ஆஸ்ட்ரிஸ்க் கொடுத்துருக்கேன்ல, அது காரணம் என்னென்னா, இந்த 144 Hz எப்போவுமே நம்மளால் ட்ரிகர் பண்ண முடியாது. இப்போ செட்டிங்ஸ், டிஸ்பிளே, ரெஃப்ரெஷ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே 4 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோவில் செட் பண்ணிங்கன்னா ஒரு 6-7 டிஃப்ரெண்ட் ரிஃப்ரெஷ்க்கு டாகல் ஆகும். ஆனால் அதில் 144 Hz ட்ரிகர் ஆகாது. இல்லைனா 60, 90, 120 சூஸ் பண்ண முடியும். அப்போ எப்படியா 144 Hz நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம்ஸ் விளையாடல மட்டும். ஸோ இப்போ ஒரு கேம் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ மேலே கார்னர்லேருந்து ஸ்வைப் பண்ணால் கேம் ஜீனி லான்ச் ஆகும்.
இங்கே நம்ம 144 ஹெர்ட்ஸை ட்ரிகர் பண்ண முடியும். எந்த கேம்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த கேமில் மட்டும். இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் ஃபோனு, பேட்டரி லைஃப் ப்ரிசர்வ் பண்ணணும், ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. பட் ஆனாலும் ஒரு கன்சியூமராக ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ டிஸ்பிளேன்னு வரையில் இந்த ஃபோனுக்கு இதுதான் மெயின் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. இந்த டிஸ்பிளேக்காக தான் இந்த ஃபோனை வாங்க போகிறாங்க, இந்த டிஸ்பிளேக்காக தான் இந்த ஃபோனை வாங்காமையும் இருக்க போகிறாங்க. ஏன்னா 5.9 இன்ச்சஸ் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை உங்களுக்கு டோட்டல் மொக்கையாக இருக்கும். இப்போ நான் கடைசியாக யூஸ் பண்ண ஒரு 10-15 ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இதோட பெரிய சைஸ் ஸ்க்ரீன் உள்ளது தான். ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸை யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல எனக்கு எல்லாமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் மேபி உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டர் ஆண்ட்ராய்ட் ஃபோன், பவர்ஃபுல்லான ஃபோன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பெரிய பாசிட்டிவாக கூட தெரியலாம். இப்போ பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரையில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை, அதே 4300 mAh பேட்டரி தான். பட் Asus என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஆப்டிமைசேஷன்ஸ்னாலையும் உள்ளே இருக்கிற சிப்னாலையும் 13% பேட்டரி ஆக்சுவல் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ உள்ள சிப் என்னன்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் Qualcomm flagship Snapdragon 8 Gen 2. இது கூட 8 இல்லை 16 GB வரைக்கும் LPDDR5 ரேமும் 128, 256 இல்லை 512 GB வரைக்கும் UFS 4.2 ஸ்டோரேஜும் பேர் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிங்கன்னா போன வருஷம் உள்ள 6.28 பேஸ் இப்போ கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு அதிகமான டாப் ஸ்கியூ 16.512. சாஃப்ட்வேர்னு வரையில் Android 13 ரன் ஆகிட்டு இருக்கு Asusோட கஸ்டம் சேஞ்சஸோட. ஸோ இங்கே சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பூட்லேயே Asusோட ட்வீக்ஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை எல்லாத்தையும் ஸ்டாக்காக விடுறீங்களான்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அந்த சேஞ்சஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஃபோனை ஃபுல்லாக செட் பண்ணோன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிற முதல் விஷயம் இதில் ப்ளோட் எதுவுமே இல்லை. கிளான்ஸ் லாக் ஸ்க்ரீன், எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எதுவுமே கிடையாது. Asus பண்ணியிருக்க சேஞ்சஸ் கூட சின்ன சின்ன டச்சஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்படியே இந்த யூசர் இன்டர்ஃபேஸை வே டவுன் பண்ணுற மாதிரி ஹெவியாக எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணல. இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, உதாரணத்துக்கு நம்பர் 1 ட்வின் ஆப்ஸ். உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஆப்ஸை க்ளோன் பண்ணணும்னா இதை வச்சு பண்ணிக்கலாம். அடுத்து எட்ஜ் பார், சில குவிக் டாகல்ஸ் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை ஆப்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் விண்டோஸில் லான்ச் பண்ண முடியும். கேம் ஜீனி ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்விட்ச் பண்ணையில். ஐஃபோனோட ரீச்சபிலிட்டி மாதிரியே ஒரு ஒன் ஹேண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டச்சஸ் தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இன்டர்ஃபேஸ் மோஸ்ட்டாக ஸ்டாக்காக தான் இருக்குது. எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு, ஆப்ஸ்லாம் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. இப்போ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ROG ஃபோன் 7 சீரிஸும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த Zenfone 9 சரி, அதே மாதிரி இங்கேயும் 2 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் தான் Asus ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ், சில பிரான்ச் இதோட அதிகமாக கூட கொடுக்குறாங்க. ஸோ இங்கே Asus 2+3 ஆஃபர் பண்ணுறது ஒரு நெகட்டிவ் தான். சரி, இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோமே. ஆக்சுவலான ஸ்பெக்ஸ் எக்ஸாக்டாக Zenfone 9 உள்ள அதே தான். பிரைமரி 50 மெகாபிக்சல் IMX766 f1.9 லென்ஸோட பேராக இருக்குது. ஆனால் இங்கே புதுசாக அவங்க பண்ணியிருக்கிறது அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் கிம்பல் ஸ்டேபிளைசேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. இமேஜஸ் எல்லாமே டீசெண்டாக இருந்துச்சு, பட் இது கொஞ்சம் பழைய சென்சர். ஸோ அதனால சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஃபோனை நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணேன்னா அந்த வீடியோவில் என்ன டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இமேஜஸ் நல்லா தான் இருக்குது. ஷட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரில, ஏன்னா சில மூவிங் சப்ஜெக்ட் ஷூட் பண்ணல இந்த மாதிரி பிளரி ஷாட்ஸ் வந்துச்சு. வீடியோன்னு வரையில் இந்த சென்டர் பாயிண்ட் பார்க்குறீங்களா, இதை அந்த சர்க்கிள்குள்ளே மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் 6 ஆக்சிஸ் கிம்பல் ஸ்டேபிளைசேஷன். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜ். இந்த ரிசல்ட் இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஹார்ட்வேர் பேஸ்ட் கிம்பல் ஸ்டேபிளைசேஷன் ப்ளஸ் ஜைரோ பேஸ்ட் EISம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்டரி கேமரா அதே 13 மெகாபிக்சல் f2.2 அல்ட்ரா வைட் தான் Zenfone 9 பார்த்தது. ஸோ இங்கே பெருசாக எதுவும் மாறாமல் இருக்கிற இன்னொரு விஷயம் ப்ரைஸிங். போன வருஷம் வந்து Zenfone 9 மாதிரியே இதுவும் €800 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Zenfone 10 Zenfone 9லேருந்து ஒரு மேஜர் அப்கிரேட் மாதிரி தெரியல. எஸ், சின்ன சின்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் மாதிரி தெரியுது. Zenfone 9 வச்சுருக்கவங்க யாரும் இதை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் இன்னும் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணல, பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். பட் உங்களுக்கு இப்போதைக்கு வேறு ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகலாம். அஃப்கோர்ஸ் இந்தியாவில் இந்த பாயிண்டில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னும் எதுவும் கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரிய வரல. பட் பேசினதில் இந்தியாவில் நாங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ஐடியாஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகலனாலும் ரிவ்யூ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.